ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த ஜேர்னியில் என் கூட ஜாயின் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீ எப்படி வீட்டிலையே ஈஸியாக மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி பால் வாங்கி காய்ப்போம்ல, அதிலேருந்து ஆடையை சேர்த்து வச்சாலே அந்த மாதத்துக்கு தேவையான கீ நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிடலாம். இப்போது நான் ஒரு 20 நாளாக சேர்த்து வச்ச பாலாடையை எடுத்திருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் சும்மா 3/4 வர்ற மாதிரி போடுங்க பாலாடையை. ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம நெய் எடுக்க போகிறோன்னா நேற்று நைட்டே நம்ம ஃப்ரீசர்லேருந்து பாலாடை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் அது எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது பாலாடை கூட கூலிங் வாட்டர் ஊற்றி பல்ஸ் மோடில் அரைங்க. பட்டர் எடுக்கிறது மோஸ்ட்லி மார்னிங் எடுங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் எடுங்க. கொஞ்சம் நல்லா வெயில் டைம் எடுத்திங்கன்னா ஒழுங்காக வராது. ஒரு பெரிய பாத்திரத்தில் ஐஸ் க்யூப் போட்டு வாட்டர் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போது அந்த பட்டரை இதிலேருந்து பிரித்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், கூலிங் வாட்டர் ஊற்றும் போது கையில் இப்படி ஒட்டாமல் அழகாக பிரிஞ்சு வரும் வெண்ணெய். பட்டரை பிரித்ததுக்கப்புறம் அந்த மிக்சியில் இருக்கும்ல பால், அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். சப்பாத்தி மாவு பசையை யூஸ் பண்ணிக்கிடலாம். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். ஒரு 2 days ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகத்தூள், இஞ்சி, மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் போட்டு மோர் மாதிரி கூட நம்ம குடிச்சிக்கலாம். அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பட்டர்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சமாக பட்டர் எடுத்து நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிப்பேன். பழைய பட்டர் கொஞ்சமாக இருந்துச்சு, அதை கீ காய்க்கிற சட்டியில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா தேவையான பட்டர் எடுத்து வச்சிட்டோம்னா ஏதாவது நம்ம ஃபுட்டு சமைக்கும்போது இதிலருந்தே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வாங்குகிற பால்லையே எல்லாமே செஞ்சிடலாம். எக்ஸ்ட்ரா மணி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கீயோ பன்னீரோ பட்டரோ தயிரோ வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வாங்குகிற பால்லையே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே செஞ்சிடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க பட்டரை அடுப்பில் வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் கரைச்சி விட்டுக்கோங்க. கைவிடாமல் கலந்து விடுங்க. ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் உடனே அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. சிம்மில் வச்சு காய்ங்க. அது பாட்டு காயும். நீங்கள் அப்பப்போ லேசாக கிண்டி விட்டால் மட்டும் போதும். எப்போவுமே கீ ப்ரிப்பேர் பண்ணும்போது பட்டர் லோ ஃப்ளேமில் வச்சு தான் உருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் கருகிரும். அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் அடுப்பையே ஆஃப் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. முருங்கைத்தலை தான் போடுவாங்க. ரெண்டில் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே எனக்கு கருவேப்பிலை கிடைக்குங்கிறனால நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்களுக்கு முருங்கையில் கிடைச்சா நீங்கள் முருங்கையில் போட்டுக்கோங்க. கீ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஊற்றாதீங்க. கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வைக்கும் போதே ஒரு கிளாஸ் கண்டெய்னரோ அல்லது சில்வர் ஜார்லேயோ ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரைக்கும்போது பூண்டுக்கு மேலே பூண்டில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணுங்கள். உள்ள பூண்டோட தோலை ரிமூவ் பண்ணாதீங்க. பூண்டு தோலில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர் காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது. இஞ்சி எப்பவும் க்ளீன் பண்ணும்போது ஸ்பூனை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். தோலை ரிமூவ் பண்ணுங்கள். எல்லாமே நீட்டாக போயிடும், வேஸ்ட் ஆகாது இஞ்சியில். இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம டீ போடும்போது இஞ்சி ஏலக்காயெல்லாம் அப்போ உட்காந்து இடிச்சுக்கிட்டு இருப்போம். இதுக்கு பதிலாக இப்படி ஒரு 4-5 துண்டு இஞ்சி, ஒரு 5 ஏலக்காய் போட்டு நல்லா ஹோர்ஸாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம டீ போடும்போதெல்லாம் கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா அரோமாவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் ஆகும். நிறைய டைமும் சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மார்னிங்கே தயிர் ஊற்றி வச்சுட்டேன். அழகாக கெட்டியாக வந்துட்டு இலம் சூடான பாலில் கொஞ்சமாக உரம் ஊற்றி வைங்க. அழகாக கெட்டியாயிரும். அப்புறம் எண்ணெய் பாட்டிலில் எண்ணெயெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி பண்ணிட்டோம்னா. மார்னிங் ஏற்கனவே நம்ம ஹரிபரியாக பிள்ளைங்களை கிளப்பிகிட்ருப்போம். லஞ்சு கட்டணும், பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கணும். சின்ன விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ட் மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கிடலாம். ஒரு கப் மிளகு, 3/4 கப் ஜீரகம் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிறைய ரெசிபிஸ் யூஸ் பண்ணலாம். மீன் பொரிக்கும் போது இது கூட மஞ்சள், வத்தல் தூள், உப்பு,
அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீன் பொரிங்க சூப்பராக இருக்கும். வேறு வெரைட்டி ரைஸ் பண்ணும்போதும் சூப் ஐட்டம் எதுவும் செய்யும்போதோ இல்லை பாப்பாவுக்கு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து முட்டையை அவிச்சு கொடுக்கும்போதோ அல்லது ஆஃப் ஆயில் ஆம்லேட் போடும்போதோ இந்த பொடியை மேலே தூவி கொடுங்க, சூப்பராக இருக்கும். நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். இப்போ ஆப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 1 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பையே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். அது கப்பாக இருந்தாலும் சரி, டம்ளராக இருந்தாலும் சரி, எதை வச்சு அளக்குறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் பச்சரிசி 1 கப் இட்லி அரிசிக்கு 1/4 கப்பு உளுந்து போட்டால் போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2-3 தண்ணியில் நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். நான் கிரைண்டரில் போட்டு தான் அரைக்க போகிறேன். நீங்கள் வேணால் மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க, அது உங்களோட விருப்பம்தான். இப்போ மதியம் வடித்த சாதம் 1 கப் சேர்த்துக்கிறேன். அது ஒரு 1 நிமிஷம் நல்லா ஓடட்டும். கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கிடலாம். நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் அரைக்க போட்டோம்னா சோறு மட்டும் அரையாமல் ஒரு மாதிரி திரியாக இருக்கும். உள்ள நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் அரிசியை ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு, நிறைய உப்பு சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக உப்பு போட்டு கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 10லேருந்து 12 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க. அப்போ தான் அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்படி பெரிய பாத்திரத்தில் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா புளிச்சு வர்றதுக்கு நல்ல இடம் இருக்கும். அதனால தான் நான் கிரைண்டரோடையே வச்சுட்டேன். இப்போ 12 மணி நேரம் கழிச்சு இந்த மாவை பாருங்கள், நல்லா புளிச்சிருக்குது. இவ்வளோ அழகாக இப்படி இருக்கணும் அப்போ மாவு, அப்போ தான் நல்லா சூப்பராக வரும். இப்போ நல்லா இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தேவைக்கு மட்டும் மாவு எடுத்துகிட்டு மீதி மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். தேங்காய் பாலையோ தேங்காவையோ மொத்தமாக ஊற்றி மாவில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது ஒரு மாதிரி சளிச்ச மாதிரி ஆயிரும். அப்போ தேவைக்கு மாவு எடுத்து அதில் 1 ஸ்பூன் சுகர் போட்டு அதில் தேவையான தேங்காய் பால் ஊற்றி நல்லா, தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தோசை பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வெளியே நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஆப்பம் சுடுறதுக்குள்ளே சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். சட்டி சூடாக இருந்தால் தான் வெளியே நல்லா ஓரம் கிறிஸ்பியாக வரும். இது இரும்பு கல்லுனால கீழே டக்குன்னு பிடிச்சிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சூடாக்கிட்டு சட்டியை அப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். இப்போது அதில் 1 கரண்டி மாவை ஊற்றி நல்லா சுற்றி மூடி வச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு ஆப்பம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கையோட 2 ஆப்பத்தை சுட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டதே. அப்புறம் என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.